வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சாப் பண்ண ஆனியன், பீன்ஸ், கேரட் அண்ட் ஸ்வீட் கார்ன். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். அதில் சாப் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் க்ரீன் சில்லி சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ், கேரட் அண்ட் ஸ்வீட் கார்ன் மூணுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவு நம்ம கேஸ்லேயே வச்சுருக்கலாம். அப்போ தான் ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ராகி ஸ்லரியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி பவுடர், இது நம்ம ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த ஸ்லரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4-5 கொதி வர வரைக்கும் கேஸ்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் அதில் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 7 டேஸில் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்.